கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரத்தில் உள்ள இலங்கை தமிழர் முகாமிற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்குள்ளவர்களுடன் கலந்துரையாடினார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்போ அந்த இலங்கை தமிழர் முகாம்ல முதலமைச்சர் இருக்கக்கூடியவர்களிடம் கலந்துரையாடி இருக்கிறார். விவரங்கள் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்துல 2 நாள் பயணமாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். சென்னையிலிருந்து தூத்துக்குடி விமான நிலையம் வந்த அவர் அங்கிருந்து திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்கை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பெருமாள்புரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் அங்கே சென்றிருக்கிறார். இது திட்டமிடாத நிகழ்வாக இருக்கிறது. அதாவது முதலமைச்சர் வரக்கூடிய கூட்டியே திட்டமிடாமல் முதலமைச்சர் வரும்போது அந்த பகுதியை பார்த்த நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் என ஏராளமானவர்கள் குழுமி இருந்து அவர்கள் வரவேற்பு அளித்த நிலையில ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இலங்கை தமிழர்கள் பல ஆண்டுகளாக இங்கே வசித்து வருகிறார்கள், அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக அவர்கள் இந்திய பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில கன்னியாகுமரி வந்த அவர் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை நேரடியாக சென்று அவர்களோடு அவர்களுடைய குறைகளையும் கேட்டறிந்தார். அவர்கள் முதலமைச்சரிடம் தங்களுக்கு நிரந்தர குடியுரிமை இந்தியாவில் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே கடிதம் எழுதியிருப்பதாகவும் முதலமைச்சர் பதிலளித்திருக்கிறார். அவர் அன்போடு அவர்களுக்கு முதலமைச்சருக்கு வழங்கிய அந்த இளநீரையும் அங்கே அந்த பகுதியிலேயே குடித்த அவர் குழந்தைகள் மற்றும் பெண்களோடு சில நிமிடங்கள் கலந்துரையாடிவிட்டு அங்கிருந்து 0 பாயிண்ட் பகுதிக்கு தற்போது வந்தடைந்திருக்கிறார். 0 பாயிண்ட் பகுதியில் ஏராளமான மக்கள் அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரோடு அமைச்சர் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஐயன் திருவள்ளுவர் 25ஆம் ஆண்டு, அதாவது வெள்ளி விழா நினைவு வளைவு தற்போது திறக்கப்பட இருக்கிறது. அந்த நிகழ்வு அரசு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. 1,45,00,000 மதிப்பீட்டில் அந்த நினைவு வளைவு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளைவு நகராட்சி நிர்வாகங்கள் துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாள் பயணமாக வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கன்னியாகுமரி மக்கள் மட்டுமல்லாது கன்னியாகுமரி திமுகவை சார்ந்த ஏராளமானோர் வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல் நிகழ்வாக பெருமாள்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இலங்கை மறுவாழ்வு மையத்தில் சென்று பார்வையிட்டு அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அறிந்திருக்கிறார்கள். நன்றி சிவமணி, தற்போதைய விவரங்களுக்காக.